OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். இன்றைக்கி குக்பாட்டில் வந்துட்டு பன்னீர் பண்ணலான்ட்டு இருக்கேன். நம்ம வந்து பன்னீர் வந்துட்டு பட்டர் மசாலா, அப்புறம் வந்து பாலக் பன்னீர் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் பேஸ் வந்து பன்னீர் ஃபஸ்ட்டு வேணும். இன்றைக்கி வந்து அதை வந்து நம்ம வீட்டிலே பண்ணிடலாம், அது குக்பாட்டில் வந்து ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். நான் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் வச்சுருக்கேன், ஒரு 1/4 கப் தயிர் வச்சுருக்கேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லிட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். உள்ள இன்னர் வெசல் இருக்குது, எடுத்து வெளில வச்சுட்டு 1/2 லிட்ரு பால் ஊற்றுறேன். உங்களுக்கு நீங்கள் எந்த க்ரீம் மில்காக இருந்தாலும் ஓகே தான். கால் கப் தயிர், லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ள வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு வெஜ் மோடில் வைக்கணும். இதுக்கு பன்னீருக்கு இப்போ மெனுவில் போய் நம்ம வந்து வெஜ் மோட் வைக்கிறேன். ஆன் பண்ணியாச்சு. 2 மினிட்ஸ் காட்டுது. இப்போ நம்ம தயிர் போட்டதுக்கு பதிலாக நம்ம லெமன் கூட புழிஞ்சிக்கலாம். அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான். ஏன்னா லெமன் போட்டால் கொஞ்சம் புளிப்பு இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பன்னீர் கடையிலெல்லாம் போய் வாங்கினோன்னா அவனுங்க வந்துட்டு எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த ப்ரிசர்வ் பண்ணிலாம் வச்சுருப்பாங்க. இதை நம்ம வீட்டிலே வந்துட்டு நேச்சுரலாக நம்ம அப்படியே உடனே பண்ணலாம், அன்றைக்கே யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைகளும் ஹெல்த்தி இல்லைங்களா, ஏன்னா ப்ரோட்டீன்ஸ் வேறு உங்களுக்கு இதில் இருக்குது நிறையா. அதனால் பன்னீர் வச்சு இன்றைக்கி ஒரு டிஷ். இப்போ வந்து நம்ம வந்து குக்பாட்டில் வந்துட்டு பன்னீர் உள்ளே வச்சுருந்தோம், பால் ஊற்றி தயிர்லாம் ஊற்றி. இப்போ பன்னீர் ரெடியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ரிலீஸ் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா இப்போ வந்து ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சு, நல்லாவே வந்திருக்கு பன்னீர். இப்போ நம்ம இது வந்து வடிகட்டிடலாம். ஒரு வெள்ளை துணியில் வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் பன்னீரை. ஸோ கீழேயும் வந்து பிடிக்கலை, இல்லை பால் வச்சோன்னா நம்ம கீழே வந்து பிடிக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி எதுவும் பிடிக்கலை. நம்ம வடிகட்டிட்டு நல்லா தண்ணியை புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் கூட அந்த வெயிட் வச்சோன்னா அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும் உங்களுக்கு. இந்த தண்ணி வந்து நம்ம வந்து எதுக்காச்சும் வெஜிடபிள்ஸ், குருமா, சப்பாத்தி, வேறு எதுக்காச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்போயுமே வந்து தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிடுவோம், கீழே ஊற்றி விட்ருவோம் இல்லைங்களா, இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே புழிஞ்சோம்னா தண்ணி வந்துடும். இப்போ நம்ம வந்து இந்த ஜல்லடையில் இதை வச்சுட்டு நம்ம வீட்டில் வெயிட் இருந்ததுன்னா, இல்லை ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கூட நம்ம இப்படி வச்சோன்னா அந்த தண்ணி இருக்கிற தண்ணியெல்லாம் நம்மளுக்கு வடிஞ்சிரும். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பன்னீரை வந்து இந்த துணியில் இருந்து நம்ம வடித்து எடுத்ததை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். நல்லா கட் ஆகுது, சாஃப்டாகவும் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் பன்னீர் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு இன்னும் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா திக்காகிடும், சாஃப்டாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம அடுப்புலேருந்து எடுத்து உடனே நம்ம வந்து குக்பாட்லேருந்து எடுத்த உடனே நம்ம வந்து பண்ணுறனால உங்களுக்கு வந்து இந்த கொஞ்சம் லேஸாக இருக்குது. ஸோ ஈஸியாக கட் பண்ண முடியுது. நம்மளுக்கு வேணுங்கிற க்யூப் வந்து எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எவ்வளோ கிராம்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். நம்ம வீட்டில் பண்ணுறதுக்கும் கடையில் பண்ணுறதுக்கும் எவ்வளோ வருது வித்தியாசம் அப்படின்னு. இப்போ வந்து 151 கிராம்ஸ் வந்து இருக்குது நம்மளுக்கு. இன்றைக்கி வந்து 1/2 லிட்டர் பாலில் வந்துட்டு நான் வந்து 151 கிராம்ஸ் எனக்கு வந்து பன்னீர் வந்திருக்கு. மோஸ்ட்லி நான் பண்ணும்போது எப்படி வரும்னா 180 கிராம்ஸ் கூட எனக்கு வந்திருக்கு. இன்றைக்கி 151 தான் வந்திருக்கு. நம்ம கடையில் வந்து 1/2 லிட்டர் பால் என்ன 25 ரூபாய்க்கு வாங்குகிறோம். பன்னீர் ஒரு பாக்கெட் வெளியில் வாங்குறது வந்துட்டு 85 ருபீஸ்க்கு மேலே 100 ருபீஸ்க்கு மேலேயே போயிட்டுருக்கு பன்னீர் இப்போலாம்.
நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக நம்ம பண்ணலாம், ப்ரிசர்வ் பண்ண வேண்டிய தேவையில்லை. இப்போ நீங்கள் இதில் 3 பாக்கெட் பால் வாங்குறீங்க அப்படின்னா 75 ருபீஸ்க்கு ஈஸியாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு 500 கிராம்ஸ்க்கு மேலே வந்துட்டு நீங்கள் வந்து பன்னீர் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கும் காஸ்ட் வைஸ் உங்களுக்கு வந்து ரொம்பவே கம்மியாகும், ஹெல்த்தியாகவும் சாப்பிட்லாம். நான் பன்னீர் இன்றைக்கி வந்து பன்னீர் பட்டர் மசாலா இருக்கட்டும், டிக்காவாக இருக்கட்டும், பாலக் பன்னீராக இருக்கட்டும், எல்லாமே ரெடி பண்ணிடலாம். ஸோ வீட்லேயே நான் செஞ்சுருக்கேன் ஹெல்த்தி பன்னீர்.